வணக்கம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பீடு தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இது குறித்து மேலதிக விவரங்களை இப்போது பார்க்கலாம் வாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் திகதி ஆரம்பமாகும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இம்முறை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மொத்தம் 3 கட்டங்களாக நடைபெற உள்ளன. அதன் விவரங்கள் வருமாறு: முதலாம் கட்டம் மார்ச் 12ஆம் திகதி முதல் மார்ச் 23ஆம் திகதி வரை நடைபெற இருக்கின்றது. இரண்டாம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் ஏப்ரல் 10ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்படும். மூன்றாம் கட்டம் ஏப்ரல் 21ஆம் திகதி ஆரம்பமாகி மே மாதம் 15ஆம் திகதி வரை நீடிக்கும். இந்த பாரிய மதிப்பீட்டு பணிகளுக்காக நாடளாவிய ரீதியில் சுமார் 40,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த முறை சாதாரண தர பரீட்சையானது கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. 3546 மையங்களில் இடம்பெறும் இந்த பரீட்சையில் பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரிகள் என மொத்தம் 4,51,463 பேர் தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இங்கு காணப்படுகின்றது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான உடனுக்குடனான தகவல்களை செய்திகளை அறிந்து கொள்றதுக்கு எங்கட பக்கத்தோடு எப்பொழுதுமே இணைந்திருங்கள். வணக்கம்.